திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 563, அதிகாரம் வெறுவந்த செய்யாமை. குறுந்தொகை பாடலிலே கூறப்பட்ட ஒரு நிகழ்வு. மதிவதி என்னும் ஒரு பெண் ஒரு நதிக்கரையின் ஓரம் நடந்து வந்தார். அப்பொழுது ஒரு மாம்பழம் ஒன்று அதில் மிதந்து வந்தது. அதனை விரும்பி எடுத்து தின்றார். அந்த மாம்பழமோ நன்னன் என்னும் ஒரு குறுநில மன்னனின் மாந்தோப்பில் இருந்து விழுந்தது. இதனை அறிந்ததும் குறுநில மன்னர், நான் உண்ண வேண்டிய மாம்பழத்தை யாரோ ஒரு பெண் உண்ணுவதா என்று கோபம் கொண்டார். அதற்கு தண்டனையாக அப்பெண்ணை கொன்றுவிடும்படி ஆணையிட்டார். இதனை கேள்விப்பட்டதும் அப்பெண்ணின் தந்தை ஓரோடி வந்து தன் மகள் செய்த பிழையை மன்னித்து அருள வேண்டினார். மன்னரின் கல் நெஞ்சம் கரையவில்லை. கடைசியில் அப்பெண்ணை கொன்றே தீர்த்தார். சிறிய தவறுக்கு பெரும் தண்டனை கொடுத்த மன்னன் நன்னனை நாடே பழித்தது. இதனை அறிந்ததும் கலங்காய்க்கண்ணி நார்முடி சேரல் என்னும் சேர மன்னர் போர் தொடுத்து மன்னன் நன்னனை மடியச் செய்தார். தமிழ் வரலாற்றில் கொடுங்கோலுக்கு ஒரு பெயராக அமைந்தது மன்னன் நன்னனுடைய பெயர். குடிமக்கள் அஞ்சும்படியாக கொடூரமாக தண்டனைகளை தருகின்ற அரசன் கட்டாயமாக விரைவில் அழிவான் என்பதை வெறுவந்த செய்து ஒழுகும் வெங்கோலனாயின் ஒரு வந்தம் ஒல்லை கெடும் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். கொடுமை செய்தால் விரைந்து கெடுவார், நன்மை செய்தால் நீடு வாழ்வார்.